ஹாய், என் பேர் நட்ராஜ் சுந்தராஜ். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன், ராம் சேவா டைரக்ஷனில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி, ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். எங்கள் அப்பா, எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு, லவ்வர். சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அண்ட் படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள், கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை. அது போக இன்னொரு சைடு ஆஃப் த கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது சொல்லுவாங்க இப்போது. ஹாய், வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க. என் பேர் உபாஸ்னா. இது என்னோட ஐ திங்க் 8வது படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ராம் சேவா சார் அண்ட் ஹேமா ஆண்டிக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐம் கிளாட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் டீம். எனக்கு இந்த படம் தான் இன்னொன்று இன்வெஷனாக மனோபாலா சாரோட அவங்க இப்போ ஹீஸ் நாட் ஹியர் வித் அஸ், பட் ஐ காட் அ சான்ஸ் டு ப்ளே ஹிஸ் டாட்டர். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அதை விட நீங்கள் எல்லாம் கேள்வி மாதிரி கேட்டிருக்கங்க, இது சின்ன படம்க்கு யார் போய் பார்ப்பாங்களா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் மீடியாக்கார் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் கோஸ் அண்ட் வாட்சஸ் இன் த தியேட்டர். தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், கொஞ்சம் போய் பார்த்து படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அதான், தேங்க்யூ. ராம் சேவா சார் ஏதாவது சொல்கிறீங்களா சார்? இல்லை, இந்த இனிய தருணத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு பகிர்ந்துருக்கார் ராம் சேவா வச்சுருக்காரு. அவருடைய அடுத்த படம் வந்து முழுக்க லண்டனில் படமாக்க இருக்காங்க. ஆரஞ்ச் ஃபிலிம்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பில் மகிமா தேவன் அண்ணன் தான், அவங்க தான். ஸோ அடுத்தது வந்து அப்படி ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. கங்க்ராச்சுலேஷன். படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு அதெல்லாம் பற்றி சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கீங்க நிறைய படம். அதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். நீங்கள் நல்லா ரிவ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நல்லா இருக்கிற படத்தை ஓடிட்டு இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிற ரிவ்யூ இருக்குல்ல, அப்போ அதுக்கு எடுத்து சொல்ல. இது வந்து ஆக்டர் என்கிட்ட கேள்வி கேட்குறத விட நீங்கள் எல்லாம் தானே ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணணும். நாமெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஏன்பா இது சரியா அப்படின்ட்டு அவங்க தேடி தான் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தேடி தான் போகிறாங்க, மார்க் போடுறாங்க. அவங்க பே பண்ணா மட்டும்தான் அவங்க நல்லா ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடி தான் போகிறாங்களே. நாங்கள் வந்து பே பண்ணி வாங்குறது கிடையாது. எங்களோட ரிவ்யூ வந்து உண்மையாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் போய் தேடி போங்க. உங்களை நான் பாராட்டுறேன். இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற போக்கு இருக்குல்ல, அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்குறவங்க நல்லா தெரியும். அதை நான் வந்து பல முறை கண்டித்திருக்கேன். அதாவது இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி குரோத் வேணும். இந்த ஹெல்த்தி குரோத் எப்படி இருக்குன்னா அதுவாக தானாக நடந்தால் தானே தவிர இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு படம் நல்லா இப்போ லப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசாக ப்ரமோட் பண்ணாங்க? ப்ரமோட் பண்ணது மக்கள் தான். படம் நல்லா இருந்தது ப்ரமோட் பண்ணாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வலிந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க, உங்கள் நண்பர்கிட்ட சொல்லும்போது இந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்து ட்ரை பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு பிஆர்ஓவா? அந்த ஹோட்டலில் ஏதாவது காசு தராரா உங்களுக்கு? இல்லை. ஆனாலும் நீங்கள் அந்த பிஆர்ஓ கேம் பண்ணுறீங்க. ப்ராடக்ட் இஸ் குட்டு, அதனால் நீங்கள் வவுச் பண்ணுறீங்க. அதுதான் சினிமா இப்போ தானே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்குது, இன்ஸ்டா ஹேண்டில் இப்போ தான் இருக்குது. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் பாவரசியில் ட்வின்சிங் படங்கள்லாம் வெற்றி பெற்ற போது இவங்கெல்லாம் யார் இருந்தாங்க? சின்ன படம் சொன்னீங்க, கதை நல்லா இருந்தது ஓடிச்சு சொன்னீங்க. அது கூட ஒரு 10 படம் வந்துச்சு. விடாமுயற்சி வரும்போது படம் நல்லா இருக்குதா? அது கூட ஏன் விடலை? அதுதான் எங்களோட கேள்வி. இல்லை, விடாமுயற்சி நாம் இல்லைக்கண்ணா. இல்லைம்மா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்களே, ஒரு விஷயம் சொல்கிறேங்களேங்க, ஒரு உண்மையை சொல்கிறேன். பெரிய நடிகருடைய படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான். இப்போ நீங்களே கூட ஒரு 8 படம் வருது கூட விடாமுயற்சி வருது. ஒரு திரைப்படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் எந்த படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க? அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம் அதை போய் சிக்கிக்கக்கூடாதுன்னு தானே. டிராஃபிக் ஜாம் இருக்குதுன்னு தெரியுது, இருந்தும் டிராஃபிக் ஜாமில் கார் ஓட்டுவானா புத்திசாலித்தனமாக ஒரு நாள் தள்ளி போகலான்னு நினைப்பானா? அதான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த படம் நாங்கள் வந்து நீங்கள் விளையாட மாட்டீங்களா? அந்த போக்கு தான் இந்த படத்துக்கு நாங்கள் இது எல்லா இடத்துக்கும் நடக்கும். இந்த படத்துக்கு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி ஜனவரி 10ன்னு இல்லை போட்டிருந்தாங்க. வேணாம் அது வேண்டாம். இவரும் பாவம் இது மற்ற விஷயத்துலேருந்து எப்படியாவது எண்ணெய் சுடும் பண்ணிங்க திருப்பி ட்ரை பண்ணுறாரு, திருப்பி கொண்டு போய் அங்கேயே எல்லாம் நிறுத்தி நிப்பாட்டிடுவோம் சார் அப்படியே. அது இல்லை நாங்கள் வந்து இல்லை சிம்பிளாக இவர் வந்து சொல்லட்டும். சார் நல்ல கேள்வி கேட்குறேன் சார். எண்ணெய் சுடுமணி மைக்கி இங்கே வாங்க, நீங்கள் இங்கே வாங்க. ஆக்சுவலாக சார் எண்ணெய் சுடுமணி தலைப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா, இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனசு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா, அங்கே போனால் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப், அது ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்போயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் இந்த கான்செப்டே. இப்போ நம்ம சும்மா வழிபோக்கில் ஒரு சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம், பட் அது ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருப்போம், ஆனால் ஒரு டைமில் திரும்பி பார்க்குறப்ப அங்கே தப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் எண்ணெய் சுடும் பனி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில். ஓகே, ஸோ அதான் சார் எண்ணெய் சுடும் பனி. என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷமாக இருந்தால் கூட மனசு சரியில்லைன்னா சரியில்லை தான், சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக தான், அது வந்து அது உண்மை. அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு மனசில் ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி இருக்காது. அதுதான் எண்ணெய் சுடும் இந்த படம் எப்போ ரிலீஸ்? சார் 21 ரிலீஸு. இந்த ஃப்ரைடே ரிலீஸ். ஆமாம், எல்லாம் உங்களை ரிலீஸ் போடல. சாரி வெளியே ஓட்டி இருக்க போது மார்ச் 21 உங்களை நம்பித்தான் இருக்குது. தயவு செஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஆமாம் சார், இல்லை கமர்ஷியல் 2 தான் சார். கிரேம் 2 சார். சாரி தேட்டரா சார்? சார் இப்போதைக்கு 40 பிளான் பண்ணியிருக்காங்க சார். 40. இல்லை 40 தான் கிடச்சிருக்கு. பட் இன்னும் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், மேற்கொண்டு தேட்டர் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் கடவுள் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சார் நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம சாரு வந்து அடுத்து என்னுடைய ப்ராஜெக்டில் ஆரஞ்சு ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு மஹிபா தேவன் அண்ணன் ப்ரொடியூசரில் அந்த சாரு லண்டனுக்கு போகிறோம். உங்களுடைய இதே மாதிரி இந்த படம் மூலியமாக எனக்கு அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச்.